வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம். முதல்ல பல கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். நீங்கள் எபிசோடு பார்க்குறீங்களா இல்லையா, நீங்கள் 24/7 பார்க்குறீங்களா இல்லையா, அர்ச்சனாக்கு ஏன் அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, சொம்படிக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். எனக்கு நேற்று எபிசோடில் சில கோவங்கள் வருத்தங்கள் எனக்கு இருக்குங்க. அதை தான் நான் நேற்று இதுலேயும் பேசினேன். அதுக்கான விஷயத்தையும் நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன். நேற்று கமல் சார் அர்ச்சனாவை தண்டித்த விதம் இதெல்லாம் ஓகே ரைட்டு, நான் தப்பே சொல்லலைங்க. அர்ச்சனாவுக்கு கொடுக்க வேண்டிய தப்பை சுட்டி காட்டி அவங்க திருந்தறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். திருந்தட்டும், அதில் சில ஆட்டிடியூடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் மாறி அவங்களோட கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகிறதுல மாற்று கருத்தே கிடையாது எனக்கு அதில். ஓகேங்களா? என்னென்னா இவ்வளோ டீட்டெயிலாக அர்ச்சனா பேசின சின்ன சின்ன வார்த்தைகளை நோட் பண்ணி பேசுகிற கமல்ஹாசன் சார் அவர்கள் இதே மாதிரி மாயா பூர்ணிமா பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பேசியிருக்காரா? அப்படியே எடுத்து எல்லா டோட்டல் எபிசோடையுமே மாயா பூர்ணிமாக்காக வச்சு செஞ்சுருக்காரா? வாய்ப்பே இல்லையே. நீங்கள் உங்கள் ஒரு சார்பாருக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு சார்பாருக்கு ஒரு மாதிரியும் பண்ணுறீங்கன்றது தான் எனக்கு அநியாயமாகப்படுது. ஸோ இதில் ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். முட்டாள்களுக்கு முட்டை அப்படின்றது கமல் சார் அர்ச்சனாவை பற்றி சொன்னார். அது ஏன் இப்படி சொல்கிறாரு நான் கேட்டிருந்தேன் போன வீடியோவில். பட் அது தப்பு. ஏன்னா அர்ச்சனா தான் முட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த சமைச்சிட்டு இருக்க கேங்கை முட்டாளுன்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க அர்ச்சனா மேலே தவறு. ஸோ அதை அவங்க சொல்லியிருக்கவே கூடாது. அதை பேசினதை கமல் சார் நீ இப்படி சொன்னேன் நான் உனக்கு வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னது சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் கமல் சார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் சொல்லி அர்ச்சனாவுக்கு புரிய வைக்கிறார்ல, நல்ல விஷயம். அர்ச்சனா சொன்னது தப்பு, அது கரெக்டாக வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபேர். அர்ச்சனா சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சின்ன சின்ன ஹோம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து 4 நிமிஷம் யோசிங்கன்றது, அப்புறம் எனக்கு ப்ரூட்டல் அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியை வச்சு ஒரு காமெடி பண்ணா இருப்பாருங்க. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அது ரொம்ப கேவலம். அந்த தக்காளியை வச்சு ஒரு காமெடி பண்ணி ஒரு இது பண்ணுறாங்களா? அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு இந்த ஒரு விஷயம். ஓகேவா? இதெல்லாம் இருக்கட்டும். அர்ச்சனா பண்ண விஷயத்துக்கு விசித்ரா மேமில் அவங்க மாற்றி பேசினதுக்கு கண்டிப்பாக அதை தண்டிக்கணும். அதை கேள்வி கேட்டார் கமல் சார். அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீ பண்ணன்னு சொல்லுங்கம்மா, ஏமா மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறார்ல, கண்டிப்பாக கரெக்டு தானே. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்றது ஓப்பனாக ஒத்துக்குங்கம்மா, ஏன் மாற்றி பேசணும்? கரெக்ட் ரைட். இதே நேற்று கேட்கப்பட்ட ஆட்கள் யாருன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? நேற்று ஏன் ஷோ பயாஸ்டுன்னு நான் சொல்கிறேன்னா, நேற்று கேட்கப்பட்ட ஆட்கள் யார்? இந்த கேங்கு தான். ஏங்க மாயா பூர்ணிமா பேசாத கெட்ட வார்த்தைகளாங்க. இந்த வாரம் கூட கெட்ட வார்த்தை பூர்ணிமா பேசிட்டு ஏன் அவளை கதறி அழுதாங்க? கெட்ட வார்த்தை பேசினாங்கல்ல, அதை ஏங்க மென்ஷன் பண்ணல? அதையே மென்ஷன் பண்ணல. என்னோட கேள்வி என்னன்னா, அதையே மென்ஷன் பண்ணல. இவங்க 4 பேர் ட்ரூ கலர்ஸ் இந்த மாதிரிலாம் பேசி இவங்கெல்லாம் பேசினாரு. மாயா பூர்ணிமாவே சொல்லியிருக்கணும்ல அந்த லிஸ்ட்டில், இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. மாயா பூர்ணிமா ஒரு வார்த்தையை சொல்லலை. அப்போ நீங்கள் அவங்க பண்ண தப்ப மறைக்கிறீங்க, ஏன் பேச மாட்டீங்க? அப்போ பயாஸ்டு தாங்க சொல்லுவோம். இதே மாயா கையில் போட்ட உடனே சாரி கேட்க சொன்ன கமல்ஹாசன் சார் இவ்வளோ பேச்சு பேசினாருங்க. நிக்சன் அவர்கள் பொண்ணா கருமம் சி அப்படின்னு இவ்வளோ பேச்சு பேசினாரு. இந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு சாரி கேளுப்பான்னு ஏன் சொல்லலை? அப்போது உங்களுக்கு தேவைன்னா ஒரு சைடு இருக்கு ஜால்ரா அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க, இல்லை சொம்பு தூக்குவீங்க அப்படி தானே. இன்னொரு சைடுக்கு நியாயமாக நடந்துக்கல. எனக்கு என்ன வருத்தம்னா, இப்போ நீங்கள் தப்பை சுட்டி காட்டுறீங்கன்னா எல்லாரோட தப்பை சுட்டி காட்டுங்க. பண்ணுற வீட்டில் இந்த வாரம் இவங்க மட்டும்தான் தப்பு செஞ்சாங்களா? தப்பு தெரியாத ஆட்கள் இங்கே இல்லையா? எல்லாரோட தப்பு சுட்டி காட்டுங்க. அந்த தப்பை சுட்டி காட்டாமல் இவங்கள மட்டும் குறிப்பிட்டு சுட்டி காட்டுறது இது எந்த விதத்தில் நியாயம்ன்றதான் என்னோட கேள்வி மக்களே. நியாயமே கிடையாது. மாயா பூர்ணிமா கெட்ட வார்த்தை பேசினால இந்த வாரம் அதை சுட்டி காட்டிருக்கணும். எல்லாம் பேசினது சுட்டி காட்டுங்க. அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கமல்ஹாசன் சார் வேணும். இவ்வளோ டீட்டெயிலாக ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரார்ல, அர்ச்சனாக்காக எல்லா சின்ன 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 டைலாக்லாம் பேசுகிறார்ல, அர்ச்சனா பேசின டைலாக் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறார்ல, இதே எபிசோட மொத்தத்தையும் பார்த்துட்டு இதை பேசுகிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. மாயாவை பேசின எவ்வளோ பேசியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே கேட்டிருக்காரா? மாயா பேசின வார்த்தையில் ரக்ஷிதாவை இது பண்ணி கேம் விளையாடுவேன்னாங்க. ரக்ஷிதாவை எடுத்து அடுத்தவங்களோட ஒய்ஃபை எடுத்து ஒரு காலி பண்ணணுன்னு ஒரு கேம் விளையாடினாங்க. ஆட்டிக்கிட்டு வந்துட்டியான்ற டைலாக்கை பூர்ணிமா சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இது இல்லை. இதில் மட்டும் ஒரு சாரார் அவங்க பேசுறதை மட்டும் கேட்டுருங்க, இன்னொரு சாரார் அதே விஷயத்த பேசினாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுதாங்க எனக்கு பயஸ்டாக தெரியுது. இதுதான் எனக்கு ஒரு கோபம். ஒரு சாராருக்கு ஒன்றுமே பண்ணாத சாரி கேட்குறீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தருக்கு சாரியை வாங்கி தர மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு பல விதத்தில் அநியாயமாகப்படுது. அதனால தான் நான் நேற்று அப்படியும் பேசுகிறேன், இப்பயும் நான் அப்படி பேசுகிறேன். நியாயமாக நடந்துங்கன்னா போய் கற்றுங்க. தெலுங்கு பிக் பாஸை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. சின்ன சின்ன விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் எப்படி கேட்குறாங்கன்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிக் பாஸ் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேள்விகளும் சரி குறும்போடம் போட்டு வாரம் வச்சு செய்கிறாருங்க. யார் தப்புனாலும் அங்கே நியாயம் கிடைக்குது. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, அப்படியே தப்பு செய்யாதவங்களுக்கு நியாயம் கிடைக்குது. அந்த விஷயம் எனக்கு இங்கே கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். இதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் ஒன்று தான். ஸோ பிக் பாஸோட வரலாறு பேசுதுங்க. இப்படி ஒரு ஆளை போட்டு நீங்கள்
ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே ஒரே ஆள் 2 நாள்னு வச்சுங்க அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் எங்கே வரணுமோ அங்கே தானாக வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பிக் பாஸ் வரலாறே அப்படி தான். கமல் சார் யார் அதிகமாக அடித்து காலி நீ ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே காலி பண்ணுறாருல அர்ச்சனா, கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜில் அர்ச்சனா இல்லைன்னா மட்டும் பாருங்கள். நான் நம்புகிறேன் அந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா பிக் பாஸோட வரலாறு பேசுது, மக்களோட ஓட்டு பேசுது. நீங்கள் அதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கன்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.